வெல்கம் டு அதீஸ் கிச்சன். நீங்களும் உங்கள் குழந்தைங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போது கண்டிப்பாக இந்த இம்யூனிட்டி பூஸ்டிங் பவுடரை உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 6 மந்த் பக்கம் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம், கெடவே கெடாது. அண்ட் இதை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் 1 கிளாஸ் வார்ம் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். ஒரு நாளைக்கு 5 கிராம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு காலையில் வெறும் வயிற்றில் பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற சாம்பார்லேயோ ரசத்துலையோ இல்லை சூப்பு இது போல் நான்வெஜ் ஐட்டம், வெஜிடேரியன் எதில் வேணாலும் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஓகே, இதை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இஞ்சியை இது போல் நல்லா தூள் சீவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்ல வெயிலில் காய வச்சுக்கோங்க. அப்படியே சுருங்கிடும். அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது தனியாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 7 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூளில் நார்மலாகவே இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்குது, உங்களுக்கே நல்லாவே தெரியும். 7 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் அளவு அது பார்த்து எழுதிக்கோங்க. அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ இஞ்சியை நல்லா இது போல் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் 2 ஸ்பூன் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மீதி உங்களுக்கு இஞ்சி தூள் இருந்ததுன்னா நீங்கள் டீ போடும்போது இதை கொஞ்சம் சேர்த்து டீ போடுங்க. வாசனை வேறு லெவலில் இருக்கும், டீயும் சூப்பராக இருக்கும். இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூளோடு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பவுல் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு ஃப்ரையிங் பேன் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் இப்போ மிளகு சேர்த்துக்கலாம். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. சீரகம் 4 டேபிள் ஸ்பூன். இன்னும் நான் இதை அடுப்பில் வைக்கலைங்க. சோம்பு 7 டேபிள் ஸ்பூன். ஏலக்காய் 3 டேபிள் ஸ்பூன். பவுடர் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை 1/2 டேபிள் ஸ்பூன். மல்லி 4 டேபிள் ஸ்பூன். இதையெல்லாம் அப்படியே சேர்த்து கலந்து விட்டு அடுப்பில் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு மீடியமான ஃப்ளேமில் லைட்டாக இது போல் பொன்னிறம் மாற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. கருகிடக்கூடாது. கண்டிப்பாக லைட்டாக அப்படி ஸ்மெல் நல்லா வரும், வீட்டையே தூக்கும் ஸ்மெல்லு. லைட்டாக தொட்டு பாருங்கள், நல்ல ஹீட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நல்லா இது போல் எடுத்து இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா பொடியாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா இது போல் பொடியாக நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். வாசனை கம்மன்னு இருக்குங்க. இதை நீங்கள் கரம் மசாலாவுக்கு ஆல்டர்னேட்டிவாக கூட யூஸ் பண்ணலாம். இப்போ மஞ்சளும் இஞ்சியும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது கூட இந்த பவுடரை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் இம்யூனிட்டி பவர் நல்ல இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கே தெரியும். டெய்லி 5 கிராம்குள்ளே நீங்கள் எடுத்துக்கலாம். எது கூட வேணாலும் சேர்த்து இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இனி மருந்து மாத்திரை ஓரம் தள்ளுங்க. நம்ம வீட்டோட ஆரோக்கியத்தை கிச்சன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.